ஓகே. வணக்கம். ஸோ எனக்கு வந்து வேறு வழி தெரியல. வீடியோ செஞ்சு தான் வைக்கணுன்னா என்னோடய உண்மையை வந்து நான் வீடியோ செஞ்சு தான் வைக்கணும். என்னோடய இம்ப்ளான் வந்து ஆஃபிஷியலியாக ஓடுதா இல்லை அன்ஆஃபிஷியலியாக ஓடுதா, யார் போட்டது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ சின்ன பிள்ளையில் எங்கள் 2வது அம்மா வீட்டில் ரூமா பஞ்சாங்கில் இருக்கும்போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரிவு வந்தோடனே அவங்க தான் ஏத்தாப்பில் பின்னால் வீடு வந்து கடை, தொங்க கடை, தமிழ்நாடு கடை, நம்ம மீஷால் கடை. அதில் ஊருக்காரன் பொடியை ஒருத்தன் வேலை செய்வான். அவங்க போய் ஜாமானை கேட்டிருக்கேன், அந்த அண்ணன்ட்ட போய் வாங்கிட்டு வான்னு காசு கேட்டால் நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன்னா வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்குலாம் காசு கொடுத்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னை வெங்காயம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அவங்க கொடுத்துருன்னு சொல்லுவாங்க, நான் போய் ஜாமான் உண்டி வாங்கிட்டு வந்துடுவேன். இதே மாதிரி தான் சாப்பிடும்போது ஒரு வாட்டி ரசம் வச்சுட்டு அந்த குண்டு குண்டு மங்காய் இருக்குமா, ஊறுகாய் செய்வாங்களா, கொட்டை மங்கான்னு. ஸோ அது கொட்டாக கீழே உளுந்து கிடக்கும். ஆனால் அவங்க சோப்பாக பழுத்தது வேணால் பச்சையாக எடுத்துருவான்னு சொன்னாலும் 2 பச்சை போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருடுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கீழே கிடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு திருடுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரொம்ப பூலி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது யார் செஞ்சது, எதுக்கு செஞ்சா? ஸோ ஸ்கூல்லேயே சும்மாவே ஸ்கூல்லேயே எல்லாத்துக்கும் ஒரு கோல்கேட் கிடைக்கணும்னா எனக்கு மட்டும் 2 கோல்கேட் கிடைக்கும். டீச்சர்கிட்ட கேட்பேன், எனக்கே 2 கோல்கேட்னு. நாய்க்கரை டீச்சர் சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது நீ எடுத்துக்கோ. இப்படியே தான் அலுமாரியை திறந்து வைப்பாங்க. எங்கேயாச்சும் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி நகை வைக்கிற அலுமாரியை ஒரு ஆள் முன்னுக்கு வந்து திறந்து வைப்பாங்களா? ஸோ ஸ்கூலில் வந்து அலுமாரி எல்லா கிளாஸ் அலுமாரியும் பூட்டி இருக்கும். நம்ம போகிற கிளாஸ் அலுமாரி ஒட்டி திறந்துருக்கோம். ஸோ எல்லாம் அந்த களிமண் பிளாஸ்டிஸ்டின் அந்த களிமண் விளையாடுவாங்களா, எல்லாம் எடுப்பாங்க. நானும் எடுப்பேன். கப்பூர் எடுக்கவங்க நானும் எடுப்பேன். நான் ஒண்டி எடுக்க மாட்டேன், எல்லாமே எடுப்பாங்க. சிலத்தில் நான் ஒண்டி தான் எடுப்பேன். நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் திருநதுக்கு என் மேலே எனக்கே தெரியல. பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களாம் இன்றைக்கி திருடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்க முடியல. சின்ன உள்ளேருந்து இந்த என்னது மாங்காய் போய் கொட்டி கிடந்தது, பச்சையாக போய் 2 பறிச்சதுக்கு இவங்க வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போகிற இடம் எல்லாம் பசமலம். கிட்ட 5 வீடு தள்ளி பசமலம். நான் போகிற வீடு எல்லாமே தாமணி மேடன், காஜாங்க, அப்புறம் எங்கே இதே தாமானியூ 30 வருஷமாக இப்போ ரூபாத்தான் நடந்துச்சு பசமலமே. நான் இங்கே வந்து தாமானியூக்கு வந்தோடனே 3 மாதம் தான் பசமலத்தை கொண்டு வந்து பக்கத்தில் போட்டான். ஸோ எனக்கு நல்லா தெரியுது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் கிண்டர்கார்டனு, மஜ்லிஸு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டாக ஓடிட்டு போயிட்டு இது ஆஃபிஷியலாக ஓடுதா அன்ஆஃபிஷியலாக ஓடுதா, இவங்களே போட்டுட்டு இவங்களே செய்கிறாங்களா என்னமோ தெரியல. ஆனால் எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் வந்து என்னைய பாய்ச்ச இடத்துலேயே வந்து ஒருத்தவங்களோட அவங்க நடவடிக்கை, அவங்க ஊர், அவங்க ஒழுங்காக வச்சுருக்கல, அவங்கவுங்க மக்கள் வந்து ஜாட் பண்ணுறாங்க. ஸோ அனாதையாக வந்து வெளி உலகம் தெரியாமல் கொண்டு வந்து ஜேபியில் விட்டு அங்கே காமிச்சு இன்றைக்கி எல்லாம் கவர்மெண்ட்காரங்கள்ட்டே மாட்டி விட்டு கவர்மெண்ட்காரன் லஞ்சம் எடுக்கிறது, ஜேபிஜே லஞ்சம் எடுக்கிறது, போலீஸ் லஞ்சம் எடுக்கிறது, அப்புறம் இதெல்லாம் காமிச்சு ஸோ அவங்களே வந்து என்னை திருப்பிக்கிட்டு இந்த நம்பர் கார்டுங்களை வச்சுக்கிட்டு எங்கெங்கே பிளாக் போட்டிருக்கோ அங்கே சாமானு, எங்கே வந்து லாட்டெக்ஸ் இல்லைன்னா நான் வெளியே போக மாட்டேன், வயிற்ற வலிக்குது அதை வலிக்குது சொல்லி ஜேபிஜே சாமானு, டிராஃபிக் சாமானு. அப்புறம் 4 வருஷம் 8 பேர் இருந்து கரண்ட் பில்லு, வீட்டில் ரைஸ் குக்கர் இல்லை, அக்கௌண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, 2 வாட்டி தான் ஒரு நாளைக்கு மிஷின் பாய்க்கிறோம். அதே 8 பேர் நான் பிள்ளைங்க என் வீட்டுக்காரெலாம் இருக்கும்போது 2 வாட்டி பாய்ப்போம். ஸோ மொத்தமாக பிளைண்டர் இல்லை, எல்லாமே இல்லாமையே 4 வருஷத்துக்கிட்ட வந்து மொத்த குடும்பமாக இருந்தாங்களே. அவங்க கட்டுற மாதிரி தான். இத்தனைக்கும் அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து 2 ஹவர் தட்டிட்டு சும்மா ஜில்லுன்னு ஆகணுன்னா அடைச்சிட்டு காற்றை தட்டி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த 300 வெள்ளி தான் வந்துச்சு. எனக்கும் அந்த 250 வெள்ளி 200 எனக்கும் தெரியல. நான் பாட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வந்து பப்பு அது இதுன்னு தண்ணிலாம் விட்டு தெரியாது. நல்லா வேலைக்கு போனோன்னா ஆத்தா கம்பெனி ஸ்கூல்லாம் வேலைக்கு போனோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு ஒண்டி தான் போவேன். காசெல்லாம் கட்டிடுவோம். மாதம் 4 வருஷம் எனக்கும் சுதாரிக்கல. அந்த மாதிரி கரண்ட் காசெல்லாம் கூட வருதுன்னு ஏன் வந்து கவர்மெண்ட்டை வச்சு இப்போ தான் ஜேபிஜே எல்லாம் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் நர்ஸு. ஸோ இங்கே உள்ளவங்களும் வந்து மாறால வேலை செய்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வாங்க, டீச்சர் வேலை செய்வாங்க. இங்கேயும் நிறைய பேர் கவர்மெண்ட் இருக்காங்க. நர்ஸ் ஸ்டூடெண்ட்டு நர்ஸு வேலை செய்யுதுங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டு எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு அனாதை கவர்மெண்ட்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கேன். என்னத்துக்கு இதை வந்து பண்ணி விட்டாங்க. அப்புறம் 4 வருஷம் என் வீட்டுக்காரு 3 பிள்ளைங்களும், என் பையன் Form 5 படிக்கும்போது 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டார். அதாவது இந்த நெட்வொர்க் படி அவங்க பிரித்து விட்டுட்டு 4 வருஷமாக தண்ணி காசு கரண்ட் காசு. சரி இங்கே வந்து ஒரு நெட்வொர்க் செய்யுதுன்னா ஏதோ ஒரு நெட்வொர்க்கோ பாலிட்டிக் நெட்வொர்க்கோ யாரோ ஒன்று ஒரு எடுத்து செய்கிறாங்கன்னா
எப்படி வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் வரைக்கும் கரண்ட் காசு தான் ஏற்றிக்கிட்டு அதை ஏற்றிக்கிட்டு இதை ஏற்றிக்கிட்டு 4 வருஷம் ஒரு மாதத்துக்கு 300 வெள்ளி கட்டிடுறோம், 250 வெள்ளி. பக்கத்தில் கேட்டால் 8 பேர் இருப்பாங்க, நாய்க்கிறவங்க மாறால வேலை செய்கிறவங்க, எவ்வளோ தண்ணி காசுன்னு கேட்டால் 50 வெள்ளி. அக்கௌண்ட் வைக்கிறாங்க, எவ்வளோன்னு கேட்டால் நார்மலாக தான் வரும். மொத்தமாகவே 8 பேர் இருந்தால் அவங்களுக்கு வந்து 240 வெள்ளி 220 வெள்ளி. நான் 2-3 பேராண்டு விசாரித்தேன், ரொம்ப 4 வருஷம் சென்று தான். ஆனால் எனக்கு மட்டும் தண்ணி காசு, ஒரு ஆள் வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் ஆள் இருக்காது, வாஷிங் மிஷின் 2 டிப்பு தான். ஸோ எனக்கு மட்டும் 60 வெள்ளி 70 வெள்ளி 80 வெள்ளி. ஏன் இந்த மாதிரி என்னை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சு பாய்ச்சிட்டாங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ இல்லை என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல, வச்சு பாய்ச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சின்ன பிள்ளையிலேருந்து சம்பளத்தை சாப்பிட்றாங்க, பெங்களூரில் காசு சாப்பிட்றாங்க, வீட்டில் வந்து நல்லா பார்க்குறேன்னு சொல்லிட்டு 4 மடங்கு வேலை கொடுக்குறது. 12 மணிக்கு எழுப்பி போட்டால் 12 மணிக்கு படுத்தா 3 மணிக்கெல்லாம் ஏந்திரிக்கிற வேலை. அவ்வளோ பெரிய பானை, 10 வயசுலேயே பெரிய பெரிய பானை தூக்கணும், சுடு தண்ணி 3 பேத்துக்கு சுடு தண்ணி போட. ஸோ கொஞ்சம் ஊற்றி இருந்துச்சுன்னா ஊற்றிருக்கோம். ஸோ வீட்டில் யாருமே இல்லாத போது, அதாவது எங்கள் அப்பா இறந்தோடனே எங்கள் அம்மா கூட காஜாங்கிலேருந்து 1 வருஷம் சென்று கிறிஸ்டியன் பிஜேஎஸ் போய் அங்கே திடீர்னு பண்டல் மாதிரி துணிலாம் போட்டு எப்போதுமே நான் வந்து ஸ்கூல் விட்டு வந்து துணிலாம் மடிப்பேன். அங்கேருந்தே ஆரம்பிச்சது தான். ஆனால் யார் சொன்னால், எதுக்கு சொன்னாங்க, யார் சொல்லி கொடுத்தாங்களோ, இவங்களே செய்கிறாங்களா? ஏன்னா இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க தான். அவங்க அண்ணன் போலீஸாக இல்லை ஆர்மியாக தெரில. ஸோ யார் கொடுத்த திட்டம்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளைலேருந்து பூலிலாம் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் அன்றைக்கி தம்பி கூட இல்லை, தம்பியை கூட கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்டல் மாதிரி கட்டல் நிறைய துணியை போட்டு மடிக்க வச்சு எப்போதுமே நான் ஸ்கூல் விட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என் தம்பி படுத்துருவான், நான் போய் மேலே துணி மடிக்கிற வேலை, தூங்க முடியாது. அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் ஆசிரமத்துக்கு போய் அப்படி தான் தூங்க முடியாமல் சோவிங்க. ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டு நார்மல் டியூட்டி இருக்கும், கிளினிக் டியூட்டி, அதோட சோவிங் கிளாஸு, அதோட டீ டைம் முடிஞ்சோடனே ரிசைக்ளிங்கு, விளையாட முடியாது, ஒரு ரிலாக்ஸ் டைம் இருக்காது. மித்தவங்க மாதிரி என் வாழ்க்கையை நான் என்னையை ஒண்டி தான் செய்ய வைப்பாங்க. ஸோ இது வந்து ஆசிரமம் செய்யலை. ஸோ என் சின்னதுலேருந்து எவன் வரானோ அவன் தான். ஸோ கிறிஸ்டியன் வீட்டில் இருக்கும்போது அன்னாட துணி மடிப்பேன். ஸோ அன்னாட துணி அவ்வளோ துணி இருக்கும், ஒரு 2 ரூம்பு நிறைஞ்சால் கூட பத்தாது. ஸோ எடுத்து மடிச்சுக்கிட்டே இருந்து கடுப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு அன்னாட அங்கே தான் மடிக்கிறேன். எப்படி ஒரு லைட்டரும் ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்குமே நீப்போண்டி பெண்ணுனா கூட அவ்வளோ பாய்ச்சிருக்காது. நீப்புனா எவ்வளோ சீக்கிரம் சின்ன பிள்ளை எடுத்து கொளுத்துனேன். அப்படியே எனக்கு அந்த விவரம் தெரியாது. அப்படியே இளவி நல்ல வேலை என் தொடையில் விழுந்து தொடையில் அப்படியே பட்டு ஒட்டிக்கிட்டு பிச்சை எடுத்தேன். கொஞ்சம் சீலாப்பாக ஆகணும், ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. தம்பியை கடைக்கு போக சொல்லிட்டாங்க, தூரமாக நடந்து போக சொல்லிட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஆகிருந்துச்சுன்னா அன்றைக்கி எரிஞ்சு செத்துருக்கணும். ஏன் இந்த மாதிரி வந்து என்னை சாவடிக்க பார்க்குறாங்க? என்னத்துக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யார் கொடுத்த திட்டம் அது? எல்லாத்துக்கும் இங்கே ஜேபியில் வந்து குக்கோப்பு 2004 2005 இருக்கும், பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது பாஸ்போர்ட் இன்னும் 2 ரெடி ஆகல சொல்லிட்டு அந்த தெப்பில் விட்டு உட்காந்துருக்கும்போது அந்த குண்டாக பந்து மாதிரி தருவாங்க. அதில் வந்து அவ்வளோ சிக்காப்பாக தண்ணி படாமல் பிளாஸ்டிக்கில் போட்டு உள்ளுக்கு கிளிக்கிறேன், தண்ணியே படல. அதுவும் தண்ணி படலை. ஒரு கேட்டால் கொண்டெய்னர் வந்து இதில் கடலில் உடஞ்சிருச்சு கப்பை அப்படி சொல்லிட்டு, நானும் சின்ன பிள்ளையில் இந்த திருவிழா விளையாண்டுருக்கேன். எடுத்து 10-15 எடுத்து திறந்து பார்க்குறேன், இல்லை மாவு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வீட்டுக்கு இன்னும் குடும்பத்தோடு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும், 4வது பிள்ளைங்களுக்கு 2004 2005. ஸோ இது என்ன கிடையாது, மாவு மாதிரி இருக்குது. இந்த தேங்காய் மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்களே வாயில் கொட்டி, அதை அப்படி கிழிச்சு வாயில் போட்டு அப்படி மயக்கமாக வந்தோம். என்னன்னு தெரியல, அது என்னன்னே தெரியல, தூக்கி போட்டு ஓடியாந்துட்டேன். ப்ரைவேட் கிளினிக்கு போனால் கூட என் மகளுக்கு வந்து இந்த பெரிய அம்மா வந்துருந்துச்சு. அது வலி தாங்காதுன்னு சொல்லிட்டு கிளினிக் கொண்டு போனால் 30 மருந்து இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் பர்பிளோ கிரே கலரோ டியூப் மருந்து. அப்போ அதே 100 வெள்ளி ஒரு நாளைக்கு. அந்த ஒரு பைய வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்ணும், 100 வெள்ளி. அப்போ அதுக்கு மெடிக்கல் தனியாக டாக்டர் கன்சல்டன்ட் வேறு. ஒரு நாள் தான் கொடுத்தா அப்படியே காணா போச்சு. அப்புறம் அந்த ஐயன் படத்தில் காமிக்கிற மாதிரி தான் அதுலேயும் வந்து உள்ளுக்கு ட்ராக் வச்சு எல்லாம் ஐயன் படத்தில் போடுது. எனக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஐயன் படத்தில் போடுது. அப்புறம் கரண்ட் காசு ஏற்றி அதை கட்டி இதை கட்டி நான் சம்பளம் போட்டோன்னே மகளை கூட்டிகிட்டு போய் கேப்சி உடுப்பு வாங்கி கொடுத்து ஒரு 300-400 வெள்ளி படம்லாம் பார்த்துட்டு வருவேன். அப்புறம் அவங்க கூட்டாளியை கொண்டு வந்துட்டு இங்கே போகணும் அங்கே போகணும், கிராப் பிடி, அவங்க சாப்பாடு கொடு அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டு என்னை ஒரு காசு கட்ட விடாமல் வாங்குகிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன மோதிரம் வாங்கினாலும் சரி, தோடு வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு என்னால் எதுவுமே கட்ட முடியல. இப்படி ஏறிக்கிட்டே போகுது. கரண்ட் காசு, தண்ணி காசு எல்லாம் ஏறிட்டு போய் அப்படி இப்படி வேலைக்கு போய் சாப்பிட முடியாமல். அப்புறம் அங்கே ஒரு கூட்டம், இங்கே உள்ள பாப்பா என் மகளை வச்சு யார் செய்கிறாங்களோ, என் புருஷனை வச்சு யார் செய்கிறாங்களோ, சின்ன பிள்ளைலேருந்து யார் செய்கிறாங்களோ
கம்பெனிக்கு போனாலும் அப்படி தான். அங்கே போனோன்னா அங்கே ஒரு குரூப்பு உருவாயிரும், 10-15 பேர் வச்சு பூலி பண்ணுறது, ஓட சொல்கிறது. எங்கேயுமே வேலை வந்து நார்மலாக தான் இருக்கும். நான் அந்த இடத்துல போயிட்டேன்னா, அதாவது ஏற்கனவே செஞ்சதோட 3 மடங்கு 4 மடங்கு இங்கே ஓடு அங்கே ஓடு. அங்கே வேலை செஞ்சவங்களும் இப்போ சாங்கி ஏர்போர்ட்டில் கூட 2010 சரி சிஸ்கோ இது சர்டிஃபிகேட் போய் சிஸ்கோ ட்ரை பண்ணுவோன்னா சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து கிளீனர் வேலை கிடச்சிச்சு, டெர்மினல் 2 ஏர்போர்ட்டில். ஸோ போனோன்னு தான் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க 5 வருஷம் ஆள் 10 வருஷம் ஆள். நீ வரவனுக்கு இந்த மாதிரி இல்லை, நீ வந்தவொன்னு தான் ஏன்னு தெரில. என் கேட்ட சூப்பர்வைசர் தமிழை வந்து சொல்கிற மனுஷனு வேலை போனாலும் போயிடும் கொண்ட்ரைக்கு, அவங்கவுங்க வேலை தேடிங்க. ஒரு 9 நாள் செஞ்சேன். ஸோ வேலை கான்ட்ராக்ட், அதாவது நிற்காமல் ஓடு 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 ஓடுன்னு வரட்டுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கே வேலைக்கு போனாலும் நான் வேலைக்கு லாய்க்கில்லைன்னு காமிக்கிறது. அப்புறம் சாங்கி ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 2லேயே அங்கே வந்து சிஸ்கோ இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சிஸ்கோ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெஃபரல்ஸ்க்கு போய் மெடிக்கல் செக்அப் செய்ய சொன்னாங்க. உடனே சின்ன சாப்பு போட்டு உனக்கு வந்து ஹெச்ஐவி. எப்படி என் வாழ்கிற வீட்டுக்காரர் கூட எனக்கு ஹெச்ஐவி இல்லை, என் கூட தான் வாழ்கிறாரு. அவர் கூட 3 வாரம் முன்னுக்கு தான் வந்து அந்த மெடிக்கல் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு செக் பண்ணிட்டு எனக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு சின்ன பாஸ்போர்ட்லேருந்து சின்ன சாப் அடித்து அனுப்பிட்டானுங்க. கையை கட்டி அதாவது சிசிடிவி முன்னுக்கு தான் கையை கட்டி 2 பேர் பிடிச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஏற்றி விட்டு பஸ்ஸு போகிற வரைக்கும் எல்லாம் சிரிக்கிற மாதிரி செஞ்சாங்க. யார்கிட்ட வந்து சிசிடிவியில் காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்றி விட்டோன்னே வந்த அன்னைக்கு முடி கொட்டு கொத்தா ஒரு 50 முடி 60 முடி அவ்வளோ நீட் அவ்வளோ மொத்தமாக இருந்து வந்த அன்றைக்கி எங்கேயாச்சும் கொட்டுது. இதை வந்து நான் யார்ட்டையுமே சொல்ல, எனக்கு ஹெச்ஐவி இருக்குது யார்ட்டையுமே நான் சொல்லவே கிடையாது. அப்புறம் சம்மந்தப்பட்ட அதாவது வீட்டை விட்டு வெட்டை அடிக்கிறது, பப்புக்கு போகிறது, இந்த மாதிரி அங்கே வந்து வேலை செய்கிற பிள்ளைங்கள பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சீச்சா காட்டு சீச்சா அப்படியே பிந்தியாக இருக்குது, பெருசாக இருக்குது. நான் யார்ட்டையுமே சொல்லாது, எங்கள் வீட்லேயும் சொல்ல, யார்ட்டையுமே சொல்ல, என்கிட்ட ஒண்டி தான் வச்சுருக்காங்க சொன்னது. இப்போ வந்து 25,000 வழி கேன்சரு, இது என்னது கேன்சரு, ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் வந்து இந்த இதுதான் இந்த சீச்சா தான் இப்போ வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 25,000 வழியிலேருந்து 30,000 வழி வரைக்கும். ஆமாவா, நான் பாட்டுக்கு இருந்துட்டேன், நான் எதுவுமே மனசில் யோசிக்கல, நம்மளை வச்சு தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த அக்வாரியமில் வச்சுருந்தாங்க. அக்வாரியமில் கட்டையெல்லாம் போட்டு காட்டில் இருக்கிற மாதிரி. அப்புறம் 2 நாள் கழிச்சு சீச்சா இருக்காங்கன்னா அதான் தெரியல, யாரோ திருடிட்டாங்க. 30,000 வழி லாஸ், யார் தான் கட்ட போகிறான்னு தெரியல. ஸோ யார் என் உடம்புல இருக்கா, ஏன் இந்த அநியாயம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் கொண்டு போய் இவங்களே செஞ்சுட்டு கொண்டு போய் கவர்மெண்ட்லேயே வந்து காமிக்கலாமா? எனக்கே நான் யாருன்னு தெரியலனா என்னை வந்து கவர்மெண்ட் பழி வாங்குறதோட என் மேலே வந்து கரண்டு காசு தண்ணி காசு அப்புறம் மாஃபியா விட்டு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சதோட எங்கேயும் வேலை செய்ய விடாமல் எனக்கு எனக்கு தெரியணும் நான் யாருன்னு. யாரோ என்னை வச்சு இம்ப்ளான் போட்டு பாய்க்கிறாங்க, யாரோ பணத்தை தின்றாங்க, யாரோ பூலி பண்ணுறாங்க. ஆசிரமத்துக்கு போய் அப்படி தான் மாதிரி பியாலே சொசைட்டி அங்கேயே போய் அப்படி தான் இன்ஸ்பிரேஷன் மாதிரி வந்து என்னை பார்த்தது வந்து முறப்பு. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, யாருன்னு எனக்கே தெரியாது, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. மாதிரி வந்து இந்த வீடு நான் பின்ஷனில் வாங்கினது என்னத்துக்கு என்ன பார்த்து சொல்கிறாங்க. அப்போ தான் போய் 1 வாரம் டெம்பிளுக்கு போகிறோம். அப்போ மாதிரி வந்து சும்மா பார்த்துருக்காங்க, நேராக என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்க, இல்லை என்ன சொல்லி அனுப்புனீங்க, ஏன் வந்து எல்லாம் என்னை பார்த்து முறைக்கிறாங்க? யாரோ வச்சு இம்ப்ளான் போட்டு பாய்க்கிறதுக்கு என்னத்துக்கு அவங்களே பாய்ச்சிட்டு அவங்களே என்னென்னமோ திட்டலாம் செஞ்சுட்டு அவங்களே காசு என்னன்னு தெரியல, ரசுவாவா இல்லை காசு வாங்குறாங்களா எனக்கு தெரியல. அவங்களே எல்லாம் செஞ்சுட்டு ஏன் மேலே பழி போடுறாங்க. எனக்கு என்ன தெரியும்? எனக்கே இன்ன வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருந்துச்சு. கேன்சரு, ஹெச்ஐவி, அப்புறம் சாவுறது, பிள்ளை வயிற்றுலேயே சாவுறது, இது நிறைய இன்னும் நான் சொல்கிறேன். என்னை சுற்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு தான். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு லஞ்சம், ஒரு படிப்பு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சுன்னா அவங்க சொன்னாங்களே அவங்க வேதனையை அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, பிள்ளை எப்படி செத்துச்சு வயிற்றுலையே 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் பிள்ளை பிறந்து செத்துது, இந்த மாதிரி 10-15 தெரியும். பிள்ளை இல்லாமல் 15 வருஷம் 16 வருஷம் 13 வருஷம் நான் வந்து பிள்ளை கிடைக்கிறது. அப்புறம் யார் இங்கே வந்து கேன்சரில் செத்துது பார்த்து பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் நான் அப்புறம் வரேன், இதெல்லாம் வந்து காமிச்சாங்க. கடைசி கவர்மெண்ட் மஜ்லிஸ் மாதிரி இதெல்லாம் பக்கம் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்புறம் இந்த புது காசெல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் இருப்பேன். புது ஒரு வெள்ளி காயின் வந்துச்சு, அப்புறம் 2 வெள்ளி காயின், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என் கையில் காசு கிடைக்கும். இந்த காசு வந்து என் கையில் கிடைக்கும். அப்புறம் 500 வெள்ளி சின்ன பிள்ளையில் யாரோ வச்சுருந்தாங்க, பார்த்தேன் இதான் 500 வெள்ளியான்னு. ஒரே வாரத்தில் வந்து அந்த 500 வெள்ளியை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 500 வெள்ளி பாய்க்க முடியாதுன்னு. அப்புறம் 1000 வெள்ளி யாரோ காமிச்சாங்க, சாக்லேட் கலர்னு நினைக்கிறேன். இந்த உள்ள காசு நான் சொல்கிறது வந்து 70 80 அந்த மாதிரி. அப்புறம் அதுவும் இது பண்ணிட்டாங்க, இல்லாமக்கிட்டாங்க 1000 வெள்ளியை. ஸோ
இந்த புது காசு வரும்போதெல்லாம் இருப்பேன். இதில் உள்ள விஐபி யார்? நான் சுனாமி ஸ்கூல் படிக்கும்போது யாரோ வந்து எதுக்கோ என்ன பிரயானா தெரியல, இந்த ஒரு காயின் கிடச்சோடனே எனக்கும் கிடச்சிச்சு அந்த காயின். ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து அலுமாரி பூட்டி வைக்கிற அலுமாரி வந்து இந்த பிளாஸ்டிக் டின்னு சொக்கெலாம் இருக்கும்போது எல்லாத்தையும் பூட்டி தான் வைப்பாங்க. என்னத்துக்கு திறந்து வைக்கிறாங்க? நம்ம கிளாஸில் எல்லாம் எடுக்கும்போது நம்மளும் எடுத்தோம், மித்தவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, ஏன் நான் ஒண்டி மாட்டிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி நான் அலையணும்? பாய்ச்சவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கும் நான் 40 வயசில் நெஞ்சு வலி வந்தோன்னு தூக்கி முட்டிக்கால் போட்டு அழுந்து என்னை விட்டுருங்க, நான் வாழணும்னு. அப்பயே குடும்பம், புருஷன் கோவிடில் இருக்காரு, பிள்ளைங்க தனியாக இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாவடிக்க பார்த்து வாயெல்லாம் புண்ணு வந்து எங்கள் அம்மா மாதிரியே சாவடிக்க பார்த்து, ஏன் இந்த வேலை? பிள்ளைய பிடிச்சிட்டாங்க, சரி ஆஃபிஷியலாக ஓடுதா அன்ஆஃபிஷியலாக ஓடுதா தெரியல, எல்லா இடத்துலையும் சுற்றி அடி வாங்குறேன். இத்தனை பேர்த்துட்டு போய் கூட இன்னும் எனக்கு வந்து முடிவு வரல. ஸோ எனக்கு வந்து ஒன்று தான் தெரியணும், நியாயம் தர்மம்னு ஒன்று வேணாம். ஏன் வந்து அவங்க தேவைக்கு வந்து இம்ப்ளான் போட்டு இன்றைக்கி ஏன் 4 புள்ளியை பிடிச்சி வச்சுருக்காங்க, 1 வச்சு 4 பிடிச்சிருக்காங்க. இது ஆஃபிஷியலாக ஓடலை, இதை அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களே செஞ்சுக்கிட்டு அவங்களே அடிமையாக வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியணும் யாருன்னு. நான் திருப்பியும் வரேன்.